சென்னையில் வெள்ளம் பாதித்த மயிலாப்பூர், கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. சென்னை மற்றும் தூத்துக்குடியில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள சேதத்தை கணக்கிடுவதற்காக மத்திய குழு இன்று சென்னை வந்தடைந்தது. டிவிஎஸ்என் பிரசாத் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு இந்த சென்னையில் இன்று ஆய்வு நடத்தி வருகிறார்கள். முதலில் மயிலாப்பூரில் தங்களது ஆய்வை நடத்தினார்கள். அங்கு எந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, மக்கள் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த மாதிரியான சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்காணித்தனர். அதன் பிறகு தற்போது கோட்டூர்புரத்தில் அவர்கள் தங்களது ஆய்வை மேற்கொண்டனர். அதாவது கோட்டூர்புரம் குடிசை மாற்று வாரிய பகுதி மற்றும் அவர்கள் இந்த கோட்டூர்புரம் அருகே ஓடக்கூடிய அடையாறு ஆகியவற்றை பார்வையிட்டனர். மேலும் அங்கு இருக்கின்ற சுத்திகரிப்பு நிலையத்தையும் பார்வையிட்டனர். தண்ணீர் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நேரடியாக அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றனர். மேலும் இவர்கள் இன்னும் 4 இடங்களுக்கு செல்ல இருக்கின்றனர். ஜாஃபர்கான்பேட்டை போன்ற இடங்கள், சைதாப்பேட்டை போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்கின்றனர். வலசரவாக்கம், விருகாம்பாக்கம் போன்ற இடங்களில் தங்களது ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த ஆய்வை மேற்கொண்ட பிறகு இவர்கள் ஒரு ஆய்வு அறிக்கையை தயாரித்து மத்திய அரசிடம் ஒப்படைக்க இருக்கின்றனர். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் ஜெயலலிதா 25,000 கோடி ரூபாய் உதவித்தொகை வேண்டும், நிதி வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த அளவுக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இவர்கள் தரும் அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிதியுதவி அளிப்பதற்காக, அதாவது உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக எவ்வளவு தொகை ஒதுக்கப்படும் என்பது இந்த குழு அளிக்கின்ற ஆய்வு அறிக்கையின் அடிப்படையிலேயே வழங்கப்படும் என்பது மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது. எனவே இந்த ஆய்வு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆய்வாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் தங்கமணி. இதனிடையே சென்னை சைதாப்பேட்டையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழுவினரை அந்த பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரும்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கிய வீடுகள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என ஆத்மா நகர் பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். அரசு அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாகவும் மத்திய குழுவினர் தங்களிடம் குறைகளை கேட்டறியவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கேட்கலையே, கேட்காம அவங்க மாட்டம் போயிட்டே இருக்காங்க. நாங்க எப்படி பேசுறது அவங்க கிட்ட? வர அதிகாரிங்க போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. நாங்க எங்க இது பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நாங்க எங்க சார் போறது? எங்களுக்கு தேவை குண்டறதுக்கு வீடு வேணும், வேற எதுவும் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு தேவை வீடு.